ஸ்கார்பியோ. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் do not ட்ரை டு ஃபிட் இன், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எவ்ரிபடி சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகலாம், ஆகாமையும் வந்து போகலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னா அதோட டீட்டெயில்ஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. வாட்ஸ்அப். நோ ஃப்ரீ ரீடிங்ஸ், பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். ஓகே, உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? There's a word. I don't know why I keep getting the word. Okay, the death. Okay, the lovers. The Four of Cups. The Seven of Swords. Either this person is like, not being very honest, or ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டரில் வந்து this person keeps avoiding or not answering, not communicating ப்ராப்பர்லி. ஒரு கிளியர் கட் ஆன்சர்ஸ் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் ஐம் கெட்டிங் த ஃபோர் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஆல்சோ த செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ், விச் மீன்ஸ் லைக் திஸ் ஆர் இன்ட் வெரி மச் ஒரு நியூட்ரல் கார்ட்ஸ்ன்னு கூட என்னால் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் இதை வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயத்தில் அவாய்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, சில விஷயத்தில் ஹானஸ்டாக இல்லை அப்படின்றது வந்து தான் பார்க்க முடியுது என்னால் டுவோர்ட்ஸ் யூ. அண்ட் ஈவன் இஃப் யூ ரெடி டு கிவ் யூ த சாய்ஸஸ், லைக் இப்படி அப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அதுக்கும் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் அந்த பர்சன் கிட்ட வந்து இல்லையோ அப்படின்னு எனக்கு இது வந்து தோணுது. லைக் குட் பி அவாய்டிங் த பர்சன் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கூட வந்து அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் தே திங்க் இட் இஸ் ஓவர். இது சில பேருக்கு வந்து ரெசனேட் ஆகலாம். அவங்க நினைக்கிறாங்க இட் இஸ் டன், இட் இஸ் ஓவர், இட் கேனாட் பி, இது வந்து கோ பேக் பண்ண முடியாது. தேர் இஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு, எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஹானஸ்டி, ஆர் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப டிஸ்க்ரீட்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும்னு தோணுது. பிகாஸ் அவங்க சைடில் இருந்து இது திருப்பி வந்து போக முடியுமா அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லாரையும் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். See, this person is doing purposefully அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா நான் இதை வச்சு பார்க்குறப்ப வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட், திஸ் பர்சன் ஹேஸ் அ பவர் டு சேஞ்ச். சரிங்களா? இப்போ வந்து இப்படி தான் வந்து இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த பர்சன் நினச்சா கண்டிப்பாக இதை வந்து மாற்றலாம். மாற்றுறதுக்கான எல்லா இதுவுமே வந்து திஸ் பர்சன் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி. இந்த கேப்பபிலிட்டி அது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் ஸ்டில் திஸ் பர்சன் சூசஸ் அவாய்டன்ஸ் ஆர் டிஸ்க்ரீட் ஆர் ஹானஸ்டி எல்லாமே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஹானஸ்டின்றதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறது. அவங்க சூஸ் பண்ணுற பார்த்து தான் கரெக்டுன்னு சொல்லி அதுலேயே வந்து ஃபோக்கஸ்டாக அதுலேயே வந்து மூமெண்ட் வந்து அவங்க வந்து நடத்திட்டு வந்து கொண்டு போகிற மாதிரியே வந்து இருக்குது. செவன் ஆஃப் ஸ்வாட்ஸை கிளாரிஃபை பண்ணுறப்ப நமக்கு டெவில் வந்திருக்கு அப்படின்னா விச் இஸ் லைக் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அன்ஹெல்தி பேட்டர்ன் மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. ஐ திங்க் திஸ் பர்சன் கீப் ரிப்பீட்டிங் தட். See,
இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு. நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெர்சன் வாயில ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து செயல்ல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா இது இவ்ளோ ஸ்ட்ராங்கா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிளாரிஃபைட் பை தி டெவில்ன்னு வரும்போது டெஃபினட்டா வந்து அது முதல்ல இருந்தே இருந்திருக்காது. மேபி நீங்க நோட்டீஸ் பண்ணாம வந்து இருந்திருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டாங்க. கிளாரிட்டியா பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அம் வாயில சில விஷயங்கள் வாயிலே வந்து வடை சுடுவாங்களே தவிர, அது ஆக்ஷன்ஸ்ல இருந்திருக்குமான்னா கண்டிப்பா இருந்திருக்காது. இப்ப இத இவங்க வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க இத வந்து இந்த ஒரு வழிய சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தான் அத வந்து எடுத்திருக்காங்க. அவங்க அவங்க அததான் வேணும்னு சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் த கோர்ஸ் டெஃபினெட்லி தே கேன் சேஞ்ச். பட் அவங்க சூஸ் பண்ணது நான் இப்படித்தான். இதுதான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா சூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் அவங்க பவர் அவங்க இதுல தான் வந்து இருக்கு. தே ஹேவ் தட் பவர். ஆனா எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்ண மாதிரி எனக்கு இது தெரியுது. நெறையா வந்து அன்சர்டனிட்டி வந்து இருக்குங்க. நெறையா வந்து யூனோ எ எனக்கு என்ன இத பொறுத்தவரைக்கும் இத நான் வந்து எப்படி சொல்வேன்னா, பிகாஸ் அகைன் நம்ம வந்து 2 மோர் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. பிளைண்டா அவங்க இதுதான் அப்படின்றத நம்புறாங்க. இப்போ ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, இதுதான் அப்படின்றத வந்து அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட்ல அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இதுதான் அப்படின்றது வந்து ரொம்ப பிளைண்டா நம்பிட்டு தான் அவங்க வந்து இத பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க தெளிவா தான் இதெல்லாம் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, தெளிவா பண்ணல. அவங்க அத நம்புறாங்க. அத நம்புறத வந்து அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்களோட போய் நம்ம வந்து ஓகே கேட்டுப்பாங்க அப்டின்னா நம்ம மாத்த முடியும். பட் அத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்னா, நம்ம சொன்னாலும் தே வில் நாட் லிசன்ல. அந்த மாதிரி. வாட் இஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் ஸ்கார்பியோ? You should have a proper boundary. You should have that boundary. You should have some standards for yourself. It is not like உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பவுண்ட்ரிஸும் அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, அதை இன்னும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்துரும். இஃப் யூ கீப் அலோயிங் பீப்பிள் டு யுவர் லைஃப், தே வில் ஜஸ்ட் மெஸ் அப் எவ்ரிதிங். நம்ம நிம்மதி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா இந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருக்கு. உங்க சைட்லயும் ஒரு கிளாரிட்டி வந்து அப்படின்றது வந்து தெளிவா இல்ல. இப்போ உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் ஃபேரா இருக்கு, ஈக்குவல் அண்ட் பேலன்ஸ்டா வந்து போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப் அத வந்து பாருங்க. ப்ராப்பர் கிவ் அண்ட் டேக். ப்ளீஸ் செக் தட். ஹாவ் த ப்ராப்பர் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களுக்குள்ள அந்த கிளாரிட்டி வந்து கொண்டு வாங்க. இப்போ வந்து அவங்க சொல்றது சரின்னு அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நம்புறாங்களோ, அதனால அந்த எனர்ஜி உங்களையும் வந்து பாதிக்குது. ஸோ பாதிக்கிறதுனால, யூ ஆல்சோ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் சொல்யூஷன் ஆர் கிளாரிட்டி ஆன் திஸ். Take your time. So what I would say is take your time and deal with it. Thank you.